கிங் எபிசோட் 1679. ஹரீஷ் பெயர் வைக்கும் ஃபங்க்ஷனுக்கு ராஜேஸ்வர் குடும்பத்தை அழைக்க, அதைத் தொடர்ந்து அங்கு ஒரு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது. ராஜேஸ்வர் தான் சம்பாதித்த சொத்துக்களில் 80% ஹரீஷ் பெயரில் ரகசிய உயில் எழுதி வைத்திருந்தார். இதனால் ஆட்டோமேட்டிக்காக மொத்த பிசினஸ் நிர்வாகமும் அவன் கைக்கு போய்விடும் என்பதால் அந்த குடும்பத்தில் இருந்த எல்லோரும் ஒன்று கூடி அதற்கெதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள். கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு நாள் அவன் அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் துரத்திட்டு இந்த மொத்த சொத்தையும் கைப்பற்றி இருப்பான். ஏற்கனவே நம்மளை பார்த்தாவே அவனுக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக அமைதியா இருக்கணும்? மனோகரின் தம்பி கேள்வி எழுப்பினான். அதை கேட்டு கசப்புடன் புன்னகைத்த மனோகர், உங்களுக்கு ஹரிஷை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதானா? கதிர் மாமா நினைச்சிருந்தா முதல்ல தாத்தா வீட்டை விட்டு துரத்தினப்பவே கேஸை போட்டு அவருக்கான ஷேரை வாங்கியிருக்க முடியும். ஆனா அவங்க 3 பேரும் எதுவுமே வேண்டான்னு வெறும் கையோட வெளியே போனாங்க. அவரோட வளர்ப்பு ஹரிஷ், அவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். சப்போஸ் இந்த உண்மையே அவனுக்கு தெரிய வந்தாலும் நம்ம யாரையும் வெளியில போக சொல்ல மாட்டான். நாமளா போய் அவனை சீண்டாத வரைக்கும் அவனோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால தேவையில்லாம இந்த மாதிரி பிளான் போடுறதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க. இந்த உயில் விஷயத்த நான் அவங்ககிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். ஒருவேளை ஆனந்த் மாமா மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் அவருக்கு வந்து அதே நிலைமை தான் உங்களுக்கும் வரும். ஹரீஷுக்கு எதிராக சதி பண்ண ஆனந்த் மாமா, அகிலா அத்தை, அப்புறம் கிஷன் 3 பேரும் இப்போ என்ன ஆனாங்கன்னு கூட நமக்கு சரியா தெரியாது. ஸோ நான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனோகர் எச்சரிக்க, அவன் ஹரீஷுக்கு ஆதரவாக பேசுவதை கேட்ட மற்றவர்கள் முகத்தை சுளித்தனர். இவன் எப்பவுமே ஹரீஷ் பக்கம் தானே, எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க? எப்படி இவனே மொத்த சொத்தையும் தூக்கி ஹரீஷுக்கு கொடுக்குதான் போறான். அவர்கள் எரிச்சலுடன் சொல்ல, அதான நியாயமும் கூட. மனோகர் ஒரே வார்த்தையில் அவர்கள் வாயை அடைத்தான். இப்போதைக்கு நான் தானே இந்த குடும்பத்தோட பொறுப்பை பார்த்துக்கிறேன். நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேட்பீங்க தானே? அவன் ஒருவித அழுத்தத்துடன் கேட்க எல்லோரும் தானாகவே தலையசைத்தனர். நாம எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். நீங்க ஹரீஷ் கிட்ட எப்பவும் போல சாதாரணமா பழகுங்க, அது போதும். அவன் அதோடு பேச்சு முடிந்தது போல எழுந்து போனான். மிச்சம் இருந்த எல்லோரும் தங்களுக்குள் சலசலக்க ஆரம்பித்தனர். அதில் 2 நடுத்தர வயது நபர்கள் மட்டும் தனியாக ஒதுங்கினார்கள். மனோகர் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் இதில் ஏதாவது பண்ணுவானா, இல்லை நாமளே நேரடியாக இறங்கி வேலை பார்க்கலாமா? அதில் ஒருவர் கேட்க, அவன் நீதி நியாயம்னு பேசுகிற ஆளாச்சே, அவன் என்ன பண்ண போகிறான்? எப்படியோ ஹரீஷ் இந்த ஃபேமிலி பொறுப்பை அவங்ககிட்ட தான் ஒப்படைப்பான்னு நம்பிக்கையாக இருக்கான். ஏன்னா இந்த ஃபேமிலியில் ஹரீஷோட ஒரே ஃபேவரட்டான ஆள் அவன் தானே. அதான் நம்மளையும் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறான் என்றவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டார். இதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த ஹரீஷ் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்மளால இந்த சொத்தை நிம்மதியை அனுபவிக்க முடியாது. ஒரு வகையில் அவன் தான் இந்த குடும்பத்தோட ஒரே நேரடி வாரிசுன்னு ராஜேஸ்வர் உயில் எழுதுனது கூட நல்லதுதான். அவன் ஒருத்தனை கொண்டுட்டா மிச்சம் இருக்கிற சொத்தை நாம் எல்லாரும் சரிபாதியை பிரிச்சுக்கலாம். யார் நம்மளை கேட்க போறா? இப்படி பார்த்தாலும் மனோகரும் நம்மளை மாதிரி தானே. அவனாலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம். இவ்வளவு வருஷம் அந்த ராஜேஸ்வருக்கு கீழே இருந்தோம். அதுக்கப்புறம் ஆனந்த் அதிகாரத்துக்கு வந்தான். இதோ இப்போ மனோகர். அடுத்த சொத்தெல்லாம் ஹரீஷ் கேட்க போச்சுன்னா அவனுக்கு நாம் எடுபடி வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் பசங்க வருவாங்க. கடைசி வரைக்கும் நாமளும் நம்ம குடும்பமும் இப்படி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும். மனோகர் சொல்ற மாதிரி ஹரீஷ் நம்மளை வீட்டை விட்டு துரத்தாம இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது. அவர் விரக்தியுடன் கூற எதிரில் இருந்தவரும் அதை ஆமோதித்தார். ஆனா ஹரீஷ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே, அவனை எப்படி நம்மளால கொல்ல முடியும்? ஆனந்த் இருக்கும்போதே கூலிப்பட வச்செல்லாம் அவனை கொல்ல பார்த்தான், அதுவே நடக்கல. இப்படி இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்? அவரே விரக்தியுடன் கூற, நாம் எதுக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கணும்? தான் சொந்த காசில் சூனியா வச்சுக்கிற மாதிரி அவனே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவன் குடிக்கிற ஜூஸில் கொஞ்சமாக பாயசம் கலந்துருவோம். அவனுக்கு தான் நிறைய எதிரிங்க இருக்காங்களே, யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. முதலில் பேசியவர் கிசுகிசுப்பான குரலில் தன் திட்டத்தை விவரித்தார். அவர்கள் இருவர் மட்டுமல்ல, அங்கிருந்த வேறு சிலரும் தங்களுக்குள் குழுக்களாக பிரிந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் சென்னையில் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. தன்னுடைய எதிரிகள் ஏதாவது குழப்பத்தை உருவாக்கலாம் என நினைத்த ஹரீஷ் அதற்காகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தியிருந்தான். ரேடியன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த பாதி பேர் ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்தை சுற்றிதான் இருந்தனர். வெளியாட்கள் யாரும் கூட்டத்துடன் கலந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தனர். ஹரீஷுக்கு சொந்தமான கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு குழந்தைகள் சார்பாக ஸ்பெஷல் போனஸ் கொடுக்கப்பட்டது. அது தவிர அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள் என சந்தனாவின் சேரிட்டி சார்பாக உணவு கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது.
தன்னை சுற்றியிருக்கும் யாரையும் விட்டு விடாமல் ஹரிஷ் கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்தார். ரேடியன்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய உழைப்பை பாராட்டி நிறைய பரிசுகள் வழங்கப்பட்டன. மொத்தத்தில் ஹரிஷ் மற்றும் சந்தனாவை சுற்றியிருந்த எல்லோரும் சந்தோஷமாக இருந்தனர். 2 நாட்களும் மின்னல் வேகத்தில் மறைய ஃபங்க்ஷன் நடக்கும் நாளும் வந்தது. குழந்தைகள் 2 பேரும் தொட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருக்க ஹரிஷ், சந்தனா, கதிர், ரேவதி, ஜீவா, திவ்யா என எல்லோரும் வரும் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். என்றைக்கும் இல்லாத அதிசயமாக திலகா கூட சந்தோஷமாக காணப்பட்டார். ஹரிஷ் மற்றும் சந்தனாவின் உண்மையான செல்வாக்கு என்ன என்பது அன்றைக்குத்தான் வெளிப்படையாக தெரிந்தது. கிரவுண்ட் போன்ற பிரம்மாண்டமான இடத்தில் ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்திருக்க அது முழுவதும் விஐபிகளால் நிரம்பி வழிந்தது. பொதுவாக ஹரிஷ் இது போன்ற ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் பிசினஸ் லைனில் இருப்பதால் எல்லோருடனும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதற்கு இது போன்ற விஷயங்கள் தேவை என்று ஜீவாவும் கூற ஹரிஷும் அதை ஏற்றுக்கொண்டார். எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள் முதல் சிஎம் என அரசியல்வாதிகளும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள இருந்ததால் மொத்த இடமும் பரபரப்பாக காணப்பட்டது. கார்கள் வருவதும் போவதுமாக இருந்தன. ஹரிஷின் நண்பர்கள் எல்லோரும் அவருடைய வீட்டு ஆட்களாக சுற்றி சுழன்று வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஐரா, ஓவியா, பிரசன்னா போன்ற பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே சாதாரணமாக வேலை செய்வதை பார்த்த மற்ற பிசினஸ்மேன்கள் ஹரிஷை நினைத்து பொறாமைப்பட்டனர். அவன் தன்னை சுற்றி அசைக்கவே முடியாத ஒரு கோட்டையை உருவாக்கி வைத்திருந்தான், அதுவும் நம்பிக்கையான மனிதர்களால். திடீரென வாசலில் பரபரப்பு ஏற்பட எல்லோருடைய கவனமும் அங்கே சென்றது. நீளமான கார்கள் வந்து நிற்க அதில் ராஜேஸ்வர் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோரும் இறங்கினார்கள். ஓ, இதுதான் ஹரிஷோட உண்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா? இத்தனை வருஷத்துல நான் இன்னைக்கு தான் இவங்க எல்லாரையும் பார்க்குறேன். ஹரிஷ் பார்ன் அண்ட் சில்வர் ஸ்பூன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் அது உண்மைன்னு புரியுது. அங்கிருந்த மற்றவர்கள் அந்த குடும்பத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். எல்லோருக்குமே ராஜேஸ்வருடைய பணபலத்தை பற்றி ஏற்கனவே தெரியும். தியானா மீடியாவை தவிர அந்த குடும்பத்துக்கு சொந்தமான வேறு சில கம்பெனிகளும் சென்னையில் இருந்தன. ஹரிஷ் அந்த குடும்பத்து வாரிசு என்று தெரிந்த போதே அவர்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகும் ஹரிஷ் தன்னை சுயமாகத்தான் உருவாக்கி கொண்டார். அந்த குடும்பத்துடன் பெரிதாக எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென அந்த மொத்த குடும்பமும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததை பார்த்ததும் ஏதோ பெரிதாக நடக்கப் போகிறது என அவர்களுக்கு தோன்றியது. இதனால் பிசினஸ் லைனில் ஹரிஷின் செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும். இப்படியாக அந்த குடும்பத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் கூட அதை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்க ஹரிஷோ அதற்கெல்லாம் அலட்டி கொள்ளவில்லை. அவன் எல்லோரையும் போலத்தான் அவர்களையும் வரவேற்றான். அவர்களை பார்த்ததும் கதிர் முகத்தில் மட்டும் கூடுதல் வெளிச்சம் தோன்றியிருந்தது. வாமனோ, ஹரிஷ் இயல்பாக அழைக்க அவன் தலையசைத்தான். ஒரு கணம் 2 பேருக்குமே என்ன பேசுவதென்று தெரியவில்லை. ஒரு காலத்தில் நெருக்கமான உறவாக இருந்தவர்கள்தான். இத்தனை வருட இடைவெளி பேச்சில் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. எதையும் மனசுல வச்சுக்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஷே ஆரம்பிக்க, வசதி வந்த உடனே நீ எங்களை சொந்தமா நினைக்கலனாலும் நான் எப்பவும் உன்னை அதே ஹரிஷா தான் நினைக்கிறேன். மனோகரின் பேச்சில் ஒரு குத்தல் இருந்தது. அதை கேட்ட ஹரிஷின் புருவங்கள் உயர்ந்தன. அவனுக்கு தெரிந்த மனோகர் இது கிடையாது. அவனுக்கு அடுத்தவர்களை காயப்படுத்தும் வகையில் பேசக்கூட வராது. ராஜேஸ்வர் இறக்கும் நிலையில் இருந்தபோது மட்டும்தான் அவன் ஹரிஷ் மீது கோபத்தை காட்டினான். ஆனால் இப்போது தெரிந்த மனோகர் வித்தியாசமாக இருந்தான். இதற்கும் அவன் கோபமாகவோ வெறுப்பாகவோ பேசவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஊசி குத்தலை இறக்கினான். ஒரு கணம் அவனுடைய கண்களை உற்று பார்த்த ஹரிஷ், நான் மாறிட்டேன்னு உனக்கு தோணுதா என்று நேரடியாகவே கேட்டான். யாருக்கு தெரியும், பணம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றும். அவனிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்ட மனோகர் அலட்சியத்துடன் கூறினான். அதற்குள் வேறு யாரோ ஹரிஷின் அருகில் வர பேச்சு திசை மாறியது. மெதுவாக மனோகர் அங்கிருந்து விலகிச் செல்ல ஹரிஷின் பார்வை யோசனையுடன் அவன் முதுகில் படிந்தது. முக்கியமான ஆட்கள் எல்லோரும் வந்துவிட்டதால் சந்தனாவும் ஹரிஷும் தொட்டில் அருகே சென்று நின்றனர். இயற்கையாகவே ஹரிஷும் சந்தனாவும் அழகாக இருப்பார்கள். அதோடு இப்போது பெற்றோர் என்ற புது அடையாளமும் சேர்ந்து கொள்ள ஒருவருக்கொருவர் பொருத்தமாக மற்றவர்கள் கண்படும் வகையில் இருந்தனர். எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். எனக்கும் சந்தனாவுக்கும் இடையில இருக்கிற அன்போட சாட்சியா 2 புது உயிர்களை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் சவால்களையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நிறைய நல்ல மனுஷங்க தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க.
நாம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அதனாலதான் எங்களுக்கு துணையா இருந்த மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்க பசங்களுக்கும் கிடைக்கிறோம்னு நினைச்சு இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மற்றபடி உங்ககிட்ட நாங்க வேற எதையுமே எதிர்பார்க்கல. நீங்க எல்லாரும் எங்க குழந்தைங்களை அன்பா வாழ்த்துனா அதுவே போதும். ஹரீஷ் பேசி முடிக்க அங்கே ஒரு கைத்தட்டல் சத்தம் எழுந்தது. சந்தனாவும் ஹரீஷும் ஆளுக்கு ஒரு குழந்தையை கையில் எடுத்தனர். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க சொல்லியே ஆகணும். என்னோட இந்த பயணத்துல என் குடும்பத்தையும் தாண்டி ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட நண்பர்கள் தான். அவருடைய நண்பர்கள் கூட்டத்தை கை காட்டியவன் இந்த நேரத்துல அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த உண்மையான நட்பு எங்களோட முடிஞ்சிடாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் உணர்ச்சி பூர்வமாக பேச ஹரீஷின் நண்பர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ஒரு சிரிப்புடன் முன்னால் வந்த சந்தனா, ஹரி சொல்றது உண்மைதான். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே எங்க குடும்பம் தான். என் குழந்தைங்களுக்கு அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தின்னு இவ்வளோ பேர் இருக்கிறத நினைச்சு நானும் சந்தோஷப்படுறேன் என்று அதை ஆமோதிக்க அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த ஒற்றுமையை பார்த்து கூட்டத்தில் இருந்த சிலருக்கு பொறாமை கூட வந்தது. பேசி முடித்த சந்தனா ஹரீஷை பார்க்க, சரி ஓகே, இதுக்கு மேலேயும் எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், குழந்தைங்களுக்கு முதல்ல பேர் வச்சிடலாம் என்றவன், இந்த விஷயத்துல பெரியவங்களோட ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம், அதனால எங்க பொண்ணுக்கு என் அப்பா அம்மா பெயர் வைப்பாங்க என்றபடி குழந்தையை அவர்கள் இருவர் கையிலும் கொடுத்தான். அதை கேட்டதும் ஒருவித பாசத்துடன் குழந்தையை கையில் வாங்கிய கதிரும் ரேவதியும் கண் கலங்க தங்கள் பேத்தியை பார்த்தனர். ஹரீஷும் சந்தனாவும் ஏற்கனவே பெயரை செலக்ட் செய்து அவர்களிடம் கூறியிருந்தனர். எங்க மருமகளுக்கு அடுத்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற 2வது மகாலட்சுமி இவர். எங்களோட பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். பொதுவா நானும் என் மனைவியும் எங்க மகன் சந்தோஷமா இருக்கணுங்கிறத தாண்டி வேற எதையுமே நாங்க பெருசா எதிர்பார்த்ததில்லை. ஆனா நாங்க கேட்டதுக்கு மேலேயே அவன் ஒரு பெரிய உயரத்துல போய் உட்காந்துருக்கான். அதுவும் இல்லாம எங்க மருமகளும் சென்னையோட மேயர், சேரிட்டி ஒர்க்குன்னு எங்க குடும்பத்துக்கு நிறைய பெருமைகளை தேடி தந்திருக்கா. இதுல எங்களோட பங்குன்னு எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அவங்களோட முயற்சி மட்டும்தான். இன்னைக்கு எங்க எல்லாரோட வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி 2 வரங்கள் கிடைச்சிருக்கு. எங்க குடும்பத்தோட வாரிசுகளான இவங்களை நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவோம். இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னு கேட்டா அது நான் தான் சொல்லுவேன். குழந்தையை கையில் ஏந்தியபடி கதிர் உணர்வு பூர்வமாக பேச கூட்டம் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தது. அதே சமயம் ராஜேஸ்வர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கதிரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அந்த குடும்பத்தில் இருக்கும் வரை யாருமே அவரை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டதே இல்லை. பிசினஸில் தோல்வி அடைந்ததால் அங்கே அவர் எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய மகன் அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்று தந்திருந்தான். அதுவே அவருக்கு ஒரு தனி கம்பீரத்தை கொடுத்தது. தொழில் ரீதியாக அவர் தோற்றிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அவர் வெற்றியை பெற்றிருந்தார். பக்கத்தில் நின்றிருந்த ரேவதியும் பெருமையில் பூரித்து போயிருக்க அதை பார்த்தவர்கள் உள்ளுக்குள் புழுங்கினார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் அவமானப்படுத்திய இருவரும் இன்று மேடை ஏறி கம்பீரமாக நிற்க இவர்களோ ஒன்றும் இல்லாதவர்களாக மாறியிருந்தனர். ஹரீஷ் மனது வைத்தால் மட்டும்தான் இப்போது அவர்கள் வாழும் வாழ்க்கை கூட நிலைக்கும். வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் திசை மாறும் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் இது எங்க குடும்பத்தோட முதல் பெண் வாரிசு. அதுக்கு அடையாளமா நாங்க இந்த தேவதைக்கு ஆதினின்னு பேர் வைக்கிறோம் என்ற கதிர் ரேவதியை பார்க்க அவர் தன்னிடம் இருந்த ஒரு பாரம்பரியமான வைர டாலர் பதித்த செயினை குழந்தையின் கழுத்தில் அணிவித்தார். அப்படியே குழந்தையின் காதில் ஆதினி 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 என 3 முறை சொன்னார். அழகான பேர். கூட்டத்தில் இருந்தவர்கள் பாராட்ட ஹரீஷும் சந்தனாவும் ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டனர். இப்போ எங்க மகனுக்கு பேர் வைக்க போறது என்ற ஹரீஷ் ஒரு கணம் இடைவெளி விட எல்லோரும் எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தனர். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவன் செய்தான்.